வணக்கம். வாங்க இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்ச் மெனோ என்னன்னு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி நல்ல மெல்லிஸான முருகலான தோசை. நம்ம சேனலில் வெந்தயம் சோடா மாவு இல்லாத இட்லி வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தோசை சுட்டு காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க. இட்லிக்கு மாவு எப்போவுமே ஒரே மாதிரி தான் நான் அரைப்பேன். நேற்று இட்லி ஊற்றினேன், இன்றைக்கி உங்களுக்கு தோசை சுட்டு காமிச்சிருக்கிறேன். எந்த அளவுக்கு சூப்பராக மெல்லிஸாக வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி அந்த மாவில் தோசை நல்லா செவந்து வருமானு கேட்டிருந்தீங்க. இப்போ 2 தோசை உங்களுக்கு சுட்டு காமிச்சிருக்கிறேன். அதே மாவில் தான் தோசை எப்படி இருக்குன்னு பாருங்கள். தோசைக்குன்னு தனியாக மாவெல்லாம் அரைக்க மாட்டேன். இட்லி தோசைக்கு இந்த ஒரே மாவு தான், ஒரே மாதிரி மெத்தடில் தான் அரைப்பேன் எப்போவுமே. இந்த தோசைக்கு கொஞ்சம் காரமாக தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். பச்சை மிளகா கூட கொஞ்சம் வச்சு. இன்றைக்கி மெல்லிசான தோசையும் தேங்காய் சட்னியும். லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா நல்லா சூடான சாதம். மழை பார்த்திங்கன்னா விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் மிளகா கிள்ளி சாம்பார். இந்த மிளகா கிள்ளி சாம்பார் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தொட்டுக்க பார்த்திங்கன்னா கோவக்காய் மிளகு வறுவல். இது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஒரு நாள் வீடியோ போடுறேன். இது கூடவே வீட்டில் ஊற்றின கெட்டியான தயிர். மழை காலத்தில் தயிர் ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக உரையாது. பாலும் உரம் ஊற்றிட்டு ஒரு காஞ்ச மிளகா அதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே உறைஞ்சிரும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள்.